திருப்பாவையிலே 21வது பாசுரம் என்ற தினத்தினுடைய பரம போக்கியமான பாசுரம். பகவானிடத்திலே நாம் சரணாகதி பண்ணுவதற்கு என்ன யோகியதை வேண்டும், என்ன தகுதி வேண்டும் என்றால், நாம் ஒரு கிருபணன் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கணும். கிருபணன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாதவன், கருமின்னு சொல்றான். அவனிடத்துல யாச்சகத்துக்கு போய் ரொம்ப கருமியாச்சேவன், ஒன்றும் கொடுத்திருக்க மாட்டானே, அவன் ஒன்றும் கொடுத்துடக்கூடாதுன்னு இவனுக்கு திருவிழம். ஒன்றும் கொடுத்திருக்க மாட்டானே, கருமியாச்சு அப்படின்னு சொல்லுவாருங்கயோ. அந்த மாதிரி ஒன்றும் செய்ய முடியாதவனாக நாம நினைக்கணும். இதுதான் பகவானிடத்தில் சரணாகதி பண்றதுக்கு தகுதி. ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம நினைக்கணும்னா என்ன? கர்மயோகம் நம்மால பண்ண முடியாது, அதனால இந்திரியத்தை ஜெயிக்க முடியாது. ஞான யோகம் நம்மால பண்ண முடியாது, அதனால
சரீரத்தை காட்டிலும் வேறான ஆத்ம தத்துவத்தை பார்க்க முடியாது, ஜீவனை அனுபவிக்க முடியாது. பக்தி யோகம் நம்மால் பண்ண முடியாது, அதனால பகவான் சாட்சாத்காரம் பண்ண முடியாது. இதைத்தான் ஒன்றும் செய்ய முடியாதவனாக அகிஞ்சனா அனன்யகதி சரண்யா, ஒண்ணுமே செய்ய முடியாது, கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் ஒன்றும் செய்ய முடியாதவனாக இருக்கேன். புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகழ்ந்தேனே. வேறு புகழ் எனக்கு இல்லாத காரணத்தினாலே உன் திருவடியை சரணாகதி பண்றதை தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல. அப்படிங்கிற ஆக்கிஞ்சன்யம்னு சரணாகதிக்கு ஒரு அங்கம். ஒன்றும் செய்ய முடியாமை, கர்மயோக ஞானயோக பக்தி யோகம் ஒன்றும் செய்ய முடியாமல் அதை நினைத்துட்டே இருக்கிறது எப்பொழுது. சரணாகதிக்கு முன்பும் தன்னால ஒன்றும் கர்மயோகாதிகள் எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கணும். சரணாகதி பண்ணும் பொழுதும் தான் ஒன்றும் செய்ய முடியாமல் தான் இந்த சரணாகதியை பண்றோம். முக்கியமான பக்தி யோகத்தை பண்ண முடியாததுனால்தான் அந்த பக்தி யோக ஸ்தானத்துல இந்த சரணாகதியை பண்றோம் அப்படின்னு அந்த சமயத்திலையும் நினைச்சிட்டு இருக்கணும். ஆத்மாவை பகவானிடத்துல சமர்ப்பித்த பிறகு, அதாவது சரணாகதி செய்து கொண்ட பிறகு, இருக்கும் காலம் வரையில், இந்த தேகம் முடியும் வரையில், சரணாகதி பண்ணிப்பதற்கு முன்பு எப்படி நினைத்தாயோ, ஒன்றும் செய்ய முடியாதவனாக அகிஞ்சனாக, ஆத்மாவை சமர்ப்பிக்கும் பொழுது எப்படி உன்னை நினைத்தாயோ அப்படியே கடைசி வரையில் நினைச்சிருந்தேன். அப்ப ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தேன். இப்ப என்னால எல்லாம் பண்ண முடியும்னு மோட்சத்துக்காக வேற ஒரு வழியில நாம் இறங்கினோமே, ஆனால் முதல்ல பண்ண பிரபத்தி பலன் கொடுக்காமல் போச்சு, பிரம்மாஸ்திரம் ஆகும். அதனால்தான் சுவாமி தேசிகன் அருள் செய்த ஞாச தசகத்தை 10 ஸ்லோகங்களை பிரதிதினமும் நாம் சேவிச்சிருந்தோமே, ஆனால் சரணாகதிக்கு பிறகு நாம் எப்படி இருக்கணுமோ அது அத்தனையும் அந்த ஞாச தசகத்திலேயே சுவாமி தேசிகன் சாதிச்சுள்ளார். அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யான்னு ஆளவந்தார் சாதித்த மாதிரி சுவாமின் ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வாப்தம் ஸ்வப்பின்யசிதி மாம் ஸ்வயம் ஸ்ரீமன் அபீஷ்டவரத த்வாமஸ்மி சரணங்கதः ஏதத் தேகாவசானே மாம் உத்பாதம் பிராபயஸ்வயம் யஸ்யாமி அகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதः விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பலம் சொல்லி. ஆத்மாவை பகவானிடத்துல உன்னுடைய சொத்துன்னு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால எப்படி இருக்க வேண்டிய நிலையோ அந்த நிலையும் பேசியிருக்கார். சமர்ப்பண காலத்துல ஒப்படைக்கும் பொழுது எந்த ஞானம் நமக்கு இருக்கணுமோ அந்த நிலையையும் பேசியிருக்கார். பிற்பாடு எந்த நிலை நமக்கு இருக்கணுமோ அந்த நிலையும் பேசுகிறார் சுவாமி தேசிகன். இந்த 10 ஸ்லோகங்களை கொண்ட ஞாச தசகத்தை தெரியாத ஸ்ரீவைஷ்ணவாலே இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட அகிஞ்சன் என்பதை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கை என்கிற காற்பண்யம்ங்கிற அங்கத்தை திருப்பாவிங்கிற பிரபந்தம் ஒரு சரணாகதி பிரபந்தமான அப்படின்னாலே ஸ்ரீமத் ராமாயணம் போல் அந்த சரணாகதிக்கு வேண்டியதான தகுதியை எல்லாம் சொல்ல போறா, அங்கங்களை எல்லாம் சொல்ல போறா. அது 21வது பாசுரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்.
மாற்றால் உனக்கு வழிதொலைந்தும் வாசக்கன் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியான் வந்தோம். உன்னோடு சேரமாட்டோன்னு சொல்லிட்டு இருந்தவா எல்லாம் தங்களுக்கு பலம் குறைந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உன் திருவடி கீழே வந்து இருக்கிற மாதிரி உன்னோடு சேரமாட்டோன்னு சொல்ற விரோதிகள்லாம் இப்பொழுது உன்னை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பலம் குறைஞ்சு போச்சு அவளுக்கு. எதிர்த்து நிற்கலாம் பகவான்னு நினைச்சுட்டு இருந்தா, எதிர்த்து நிற்கலான்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்றபடி கேட்கக்கூடாது, அதுவே எதிர்த்து நிற்கிறது தானே. வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் அவன் எதை எதை நாம் செய்யணும்னு சொன்னானோ அது செய்யாமல் இருத்தலே அவனுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்ச மாதிரி தான் அது. எதிரம்பு கோத்துன்னு இருந்தா, எதிர்த்துன்னு இருந்தா செய்ய மாட்டோன்னு சொல்றது. எதிர்த்துண்டு தனியா நிற்க முடியுமான்னு பார்த்தா பலம் இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தா பலம் இல்லை. உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பலம் இழந்தவர்களாக, பலம் இழந்த காரணத்தினாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு உன் திருவடி கீழே வந்துட்டாளே, பலம் குறைந்து உன்னுடைய திருவடியை ஆசிரியிச்ச மாதிரி நாங்களும் உன்னை ஒரு விதத்தில் எதிர்த்தவாதான். நாம் எல்லோருமே பகவானை எதிர்த்தவாதான். இந்த ஜென்மாவில் எதிர்க்கல, இதற்கு முன்பு பல ஜென்மாக்கள்ல நாமெல்லாம் எதிர்த்துதான் இருந்திருக்கோம் பகவானை. இதற்கு முன் ஜென்மாவில் எப்படி எதிர்த்து இருந்தோங்கிறது இந்த ஜென்மாவை எடுத்ததிலிருந்தே தெரியுது. இதற்கு முன் ஜென்மாவில் நாம பகவானை எதிர்க்கல அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும்னா, இந்த ஜென்மாவை எடுத்தோமே அவனை எதிர்த்து நின்னதுனால்தான், அவன் சொல்றபடி கேட்கக்கூடாதுன்னு இருந்ததுனால்தான் இந்த பிறவியே நமக்கு வந்து, இந்த ஜென்மாவே வந்து. இந்த ஜென்மத்திலேயாவது அவனை எதிர்க்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அவனோடு சேரணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. ஒரு விதத்தில் விரோதிகள் மாதிரி நாமும் பகவானை எதிர்த்தவர்கள் தான், அவனுடைய ஆజ్ఞையை மீறி நடந்திருந்தவர்கள் தான் நாமும். இப்ப மாத்திரம் பகவானுடைய கட்டளையை மீறாமல் இருக்கோமா? இப்பயும் மீறிண்டுதான் இருக்கோம். சாஸ்திரத்தில் சொன்னபடி நாம் நடக்கிறோமா? இல்லை, மீறிண்டுதான் இருக்கோம். ஆனாலும் ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கோம். ஆத்மாவை சமர்ப்பிச்சாச்சு பகவானிடத்தில் ஆச்சாரியாளர் கொண்டு. சரணாகதி பண்ணிட்டவன் ஆத்மாவை சமர்ப்பிச்சவன் சாஸ்திரத்தை மீறி நடக்கலாமா? நடக்கக்கூடாதுதான். சாஸ்திரிய நியமனாதிகாரம்னு ஒரு அதிகாரமே ரகசியத்திரி சாஸ்திரத்தில் சாதிக்கிறார். சாஸ்திரம் சொன்னபடிதான் இவன் நடக்கணுமா? பிரபத்தி பண்ணிண்டாச்சே, ஆத்மாவை ஒப்படைச்சாச்சேன்னு இஷ்டப்படி இருக்கக்கூடாது. ஆத்ம சமர்ப்பணம் என்கிற சரணாகதியை பண்ணின்றவனாக இருந்தாலும் கூட இருக்கிற கால பரியந்தம் சாஸ்திரம் சொன்னபடியே கர்மாக்களை நாம் செய்யணும். தாங்கோடித்தனமாகவோ தனக்கு இது பிடிக்குங்கிறதுக்கோசரம் செய்யக்கூடாது. பகவத் பிரீத்தின்னு தான் எல்லாத்தையும் செய்யணும். அப்படி இருக்கிற கால பர்யந்தம் சாஸ்திரம் சொன்னபடியே நாம நடக்கணும். பகவான் ஆசிரியக்கிறதுக்கு முன்னாலே சாஸ்திரத்தை மீறி இருந்தோம். இப்ப பகவான் திருவடியை விட்டால் வேறு கதி கிடையாதுன்னு போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேரோ நம்பாவான். உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு உன் வாசற்கண் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். உனக்கு தோத்து போய் தங்களுடைய பலத்தை இழந்து உன் திருவடியில வந்து உன்னை புகழ்ந்து இருக்கிற மாதிரி நாங்களும் ஒரு விதத்துல உன்னை ஜென்மாந்தரத்துல எதிர்த்தவாதான். அது சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு முன் க்ஷண பர்யந்தம் பெருமான எதிர்த்தவாதான் நாமும்.
சரணாகதி அனுஷ்டிக்காத பர்யந்தம் நாமெல்லாம் பகவானை எதிர்த்தவாதான். இப்பயும் எதிர்த்துருக்கோம். சரணாகதி பண்ணிட்டாச்சுன்னு ஒரு தைரியம், ஆத்மரக்ஷா பரத்தை அவன் எடுத்துட்டான். உன்னை ஆத்மாவை காப்பாற்றுற பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறதுனால கவலை இல்லாமல் இருக்கலாமே ஒழிய, இருக்கிற காலத்தில் சாஸ்திரத்தை மீறி நடந்தால் பகவான் சிக்ஷிப்பான். அந்த சிக்ஷை கூட கிடையாதுன்னு சொன்னா ஒருத்தரோடு சந்தியாவந்தனம் கூட பண்ண மாட்டோம். சரணாகதி பண்ணிண்டாச்சு ஆகிய மீறினா நம்ம ஒன்றும் பெருமாள் பண்ண மாட்டான்னு சாஸ்திரம் இருக்குமே. ஆனால் இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு இருந்துடும். ஆக நித்திய நைமித்திகாதி கர்மாக்களை மோட்சத்துக்காக அனுஷ்டிக்க வேண்டாம் என்றாலும் கூட இருக்கிற கால பர்யந்தம் பகவத் பிரீதிக்காக பண்ணணும். ஆக எப்பொழுதும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் தான் நாம் என்பதை சரணாகதிக்கு முன்பும் சரி, சரணாகதி பண்ணிக்கிற போகிற சமயத்திலையும் சரி, பின்பும் சரி அந்த நிலையை இருக்கணுங்கிறது தான் காப்பண்யங்கிற அங்கத்தை 21வது பாசுரத்தில் பேச போகிறார். இது இன்னும் விஸ்தாரமாக அந்த பாசுரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சொல்கிறேன். இன்னி பாசுரம் சொல்லணுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் சொன்னேன். நாயகனாய் பாசுரத்தை அனுபவித்தோம். 16வது பாசுரம். 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலாய் என்கிறாய் முன்பனாக்கெல்லாம் கொடுந்தே உணவிழக்கே எம்பெருமான் யசோதாய் அறிவுதாய் அம்பரமூடத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது என்கிறாய் செம்பற்கழகடி செல்வாவன தேவா உமியும் நீயும் உறங்கேரோ ரந்தாவாய். 16வது பாசுரத்தில் கோயில் காப்பானையும் வாசல் காப்பானையும் எழுப்பினார். அவ 2 பேரும் அனுமதி கொடுத்தா. அனுமதி கொடுத்த பொழுது நந்தகோபருடைய திருமாளிகைக்கு உள்ளுக்குள்ள வந்துட்டார். நந்தகோபருடைய திருமாளிகைக்கு உள்ள வந்த உடனே நந்தகோபர் முதல்ல சயனிச்சுருக்கார். அந்த நந்தகோபரை எழுப்புறார். நந்தகோபருக்கு பக்கத்தில் யசோதை பிராட்டி சயனிச்சுருக்கா. யசோதை பிராட்டியை எழுப்புறா. பிறகு கிருஷ்ணன் சயனிச்சுருக்கான், கிருஷ்ணனை எழுப்புறா. பிறகு பலராமன் சயனிச்சுருக்கான், பலராமனை எழுப்புறா. 4 பேரை எழுப்புறா இந்த பாசுரத்தில். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திரார். அம்பரம்னு சொன்னா வஸ்திரம்னு அர்த்தம், தண்ணீர்னா தீர்த்தம் ஜலம்னு அர்த்தம், சோறுன்னா அன்னம்னு அர்த்தம். இந்த 3ஐயும் தானம் பண்ணுகிறதான நந்தகோபரே நீர் எழுந்திரும். இது பாசுரத்தில் சாமான்யமாக புரியும். அம்பரமே தண்ணீரே சோரே ஏவகாரம். வஸ்திரதானம் பண்ணினானேயானால் வஸ்திரதானத்தை மட்டும்தான் இவனுக்கு பண்ண தெரியுமோங்கிற சொல்ற அளவுக்கு வஸ்திரதானம் பண்ணுவான். போதும் போதுங்கிற அளவுக்கு பண்ணுவான். தீர்த்தத்தை தானம் பண்றதா இருந்தா தண்ணீர் தானம் மாத்திரம்தான் இவனுக்கு பண்ண தெரியுமோன்னு சொல்ற அளவுக்கு தீர்த்தத்தை கொடுத்துட்டே இருப்பான். அதுக்கோசம் தீர்த்தத்தையே கொடுத்துட்டு இருந்தா, தீர்த்தத்தையே கொடுத்துட்டு இருந்து ஜீவிக்க முடியுமா? முடியும். சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது. அதனால சுவாமி தீர்த்தத்தையே அம்சம் இருக்கார், ஜீவிச்சுட்டு இருக்க முடியுமான்னு சாந்தோக்கியத்தில் பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ண புகுந்த தகப்பனார் ஆச்சாரியன் சிஷ்யன் ஸ்வேதகேது. தகப்பனாரிடத்தில் பிரம்ம வித்யை பிரம்மத்தை பற்றி தனக்கு சொல்லணும்னு கேட்டுண்டான் ஸ்வேதகேது.
தகப்பனார் பிள்ளையாக இருந்தாலும் கூட அந்த நியமத்தை மீற மாட்டார். இப்படித்தான் இருக்கணும். பிரம்மத்தை கேட்ட மாத்திரத்திலே இதுதான்டா பிரம்மம் அப்படின்னு சொல்லாமல் சொல்றேன், ஒரு 15 நாள் பொருள். ஆச்சாரியன் சிஷ்யனை பரீட்சிப்பான்னு தானே நாம சொல்லிருக்கோம். உயர்ந்த தத்துவத்தை உபதேசம் பண்றதா இருந்தா எப்ப உபதேசம் பண்றானோ ஒரு தடவை பிரார்த்திச்சுட்டு பல தடவை பிரார்த்திச்சுட்டு சொல்ற பரியந்தம் காத்துன்னு இருக்கணும். பல ஆவர்த்தி பிரார்த்திச்சுட்டு இன்னும் சுவாமி சொல்லலேன்னு கோபிச்சுட்டு போகுது. ஆச்சாரியன் நம்முடைய பொறுமையை சோதிச்சுதான் பார்ப்பார். ஆக பிரம்மத்தை பத்தி தனக்கு சொல்லணும்னு தகப்பனாரிடத்திலேயே கேட்ட ஸ்வேதகேதுவை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே பிரம்மத்தை பத்தி சொல்லாமல் ஒரு 15 நாள் பொறுத்துக்கோ. 15 நாள் பொறுத்துக்கோன்னா என்ன பண்ணணும்னா, ஒன்றும் சாப்பிடாம இருக்க முடியுமா? 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடணுங்கிற, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருந்தோ இல்லைன்னாக்க லோ சுகர் வந்துடும். 15 நாள் சாப்பிடாம இரு அப்படின்னு தகப்பனார் சொன்னவொன்னு அடியே நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னா. ஏன்? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஒரு வேகம். ஆனால் அவர் சொன்னார், தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு பிராணபயம் இருக்காது. 15 நாள் வெறும் தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்டு இருந்தா பிராணபயம் இருக்காதுன்னு சொன்னார். அப்ப தீர்த்தம் எவ்வளவு உயர்ந்தது, தண்ணீர் தானம் எவ்வளவு உயர்ந்தது. சாஸ்திரம் சொல்றது தகியாராதனை பண்றது பெருசு இல்லை, தீர்த்தம் விசாரிக்கணும். அந்த நாள்ல தகியாராதனை பண்ணா தீர்த்தம் விசாரிச்சு வருவா. சில பேர் ஒரு கலசத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு அது ஒரு ஓட்டையை போட்டு அதை விரலால அமைக்கிண்டு யார் தீர்த்தம் கேட்கிறாளோ அவ வாங்கிட்டு கொண்டு அந்த கலசத்துல கைவரலை எடுத்துட்டா அது தாரையா போய்விடும். அது தீர்த்தம் விசாரிக்கிறது பிராச்சீனமான வழக்கம். சில பேர் தீர்த்தம் மாத்திரம் விசாரிச்சுட்டு இருப்பா, சாப்பிட மாட்டாங்க. கஷ்டம். தீர்த்தத்தோடு அன்னத்தை தகியாராதனம் பண்ணணும். அதுக்கு சமமானது எதுவும் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்றது. நான்னோதக சமந்தானம் ந துவாதஸ்யாஹ பரம் விரதம் ந காயத்ரியாஹ பரோ மந்திரஹ ந மாதுஹு தெய்வதம் பரம். எது எது வசத்தின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது. ந அன்னோதக சமந்தானம். உதகம்னு சொன்னா தீர்த்தம். தீர்த்தத்தோடு சேர்ந்து அன்னதானம் பண்ணணும். நான் அன்னோதக சமந்தானம் ந துவாதஸ்யாஹ பரம் விரதம். துவாதசி விரதத்தை காட்டிலும் வசந்த விரதம் இல்லை. பயோவிரதத்தை அனுஷ்டிச்சுதான் பகவான் வாமனாவதாரம் பண்ணினான். இன்னைக்கு வாமனாவதாரத்தையும் திரிவிக்ரமாவதாரத்தையும் தானே திருநெடுந்தாண்டகத்தில் சொல்ல போறோம். அப்படிப்பட்ட பயோவிரதத்தை வெறும் பாலையே சாப்பிட்டு சர்வேஸ்வரனான எம்பெருமானை பெற்றெடுத்தாள். அப்படிப்பட்ட உதவத்தோடு தண்ணீரோடு சேர்ந்த தானம் துவாதசியை காட்டிலும் வசந்த விரதம் இல்லை. ஏகாதசி இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏகாதசி தனி விரதம், துவாதசி தனி விரதம். துவாதசி காலத்துல பாரணை பண்ணணும், சாப்பிடணும். சாப்பிடதான்னு சொல்றா, சாப்பிடக்கூடாது. ஏகாதசி உபவாசம் இருந்தனான்னு எனக்கு என்ன வேண்டும் இப்ப பாருணை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏகாதசி விரதம் வேறு, துவாதசி விரதம் வேறு. இது தேசிகன் அழகா சாதிக்கிறார். இதுல சில அபிப்பிராய பேதங்களும் உண்டு. ஆக துவாதசி தனி விரதம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இல்லைன்னாலும் கூட துவாதசி பாரணையே சகாலத்துல பண்ணிடணும்.
ஆனால் துவாதசியை காட்டிலும் வசந்த விரதம் இல்லை. காயத்ரியா பரோ மந்திரா, காயத்ரியை காட்டிலும் வசந்த மந்திரம் இல்லை. அட்டாட்சரம் அது வசதி தான், அது பிரம்மத்தை காண்பிக்கிறது. காயத்ரிங்கிறது 2வது ஜென்மாவை கொடுக்கிறது, அது 3வது ஜென்மாவை கொடுக்கிறது, வைஷ்ணவனாக ஆக்கிறது. அட்டாட்சரம் இது 2வது பிறவியை கொடுக்கிறது. காயத்ரி மந்திரம் பிரம்மோபதேசம். அதனால காயத்ரி மந்திரம் உசந்தது. மேலும் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கிறதுக்கான தகுதியை பெறாமல் அட்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்க முடியாது. சில வர்ணத்துக்கு சில சலுகை உண்டு. உபநயனத்தை பண்ணிக்கக்கூடியவன் உபநயனம் பண்ணிட்ட பிறகுதான் சமாசனம் பண்ணிக்கணும். ஸ்திரீகளுக்கு விவாகமான பிறகுதான் சமாசனம் பஞ்சசம்ஸ்காரம் அட்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கணும். ந காயத்ரியாக பரோ மந்திரா ந மாதுகு தெய்வதம் பரம், தாயார காட்டிலும் வசந்த தத்துவம் இல்லை. ஆக தண்ணீர் தானம் பண்றவர் நந்தகோபர், வஸ்திரதானம் பண்றவர், அன்னதானம் பண்றவர். அம்பரமே தண்ணீர் சோரேயரம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா இந்திராயி. இந்த தானம் நான் பண்ண முடியலையே, தண்ணீர் தானம் பண்ண முடியலையே, அன்னதானம் பண்ண முடியலையே, இப்ப பெருமான் சேவை சாதிக்கிறேன்னு இப்ப தேடிட்டு இருக்கேன். இப்ப தேடி என்ன பிரயோஜனம்? யாருக்காவது ஒருவா தீர்த்தம் கொடுத்தேனா, ஒருவா சாதம் போட்டேனா? ஆனா இப்ப பெருமான் சேவை சாதிக்கிறேன்னு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கேன். அந்த ஆசை மாத்திரம் இருக்கு. ஆனா அந்த பகவத் சேவை கிடைக்கும்படியாக பூர்வபாவியான வஸ்திரதானமோ அன்னதானமோ தீர்த்த தானமோ நான் பண்ணலையேன்னு நம்மாழ்வார் வருத்தப்படுறார் பாசுரத்தில். இடையிலேன் ஒன்றட்ட இல்லேன் ஐம்புடன் வெல்ல இல்லேன் கடவனாகி காலந்தோறும் பூப்பறித்தேத்த இல்லேன் மடவன் நெஞ்சம் காதல் கூற வல்வினையே நயற்பாய் தடுவுகின்றேன் எங்கிற்காண்பன் சக்கரத்தன் நிலையே. இப்ப தடுவு என்ன பிரயோஜனம்? இந்த தானத்துல ஒரு தானமும் நான் பண்ணலையே. தடுவுகின்றேன் எங்கிற்காண்பன் சக்கரத்தன் நிலையே அப்படின்னு இந்த தானம் பண்ண முடியலையே வருத்தப்படுறார். அப்படி வருத்தப்படாதபடி இந்த தானங்கள் எல்லாம் செய்த நந்தகோபரே எழுந்தது. திருவங்கை ஆழ்வார் ஒரு இடத்துல பேசுறார். நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற எம்பெருமான விருட்ச ரூபமாக வனரூபமாக இருக்கிற எம்பெருமான போய் சேவிச்சா நரகத்துக்கு போற அளவுக்கு பாபம் பண்ணி இருந்தாலும் கூட அந்த எம்பெருமான சேவிச்சுட்டாக்க அந்த பாவங்கள்லாம் போக்கி நரகத்தை நமக்கு பெற்றுத்தராதபடி நம்மளை காப்பாற்றிடும் நைமிஷாரண்யத்தில் இந்த வனரூபியான பெருமானை சேவிச்சா அப்படின்னு திருமங்கை ஆழ்வார். ஒருத்தருக்கும் ஒரு தானமும் பண்ணல, பண்ணாதோடு மட்டுமல்லாமல் இல்லைன்னு சொல்றதையும் குளிர்ச்சியா சீதளமா சொல்லலாம். சில பேர் இல்லைங்கிறத அழகா சொல்லுவா. உபச்சாரம் வாங்கோ வாங்கோன்னு உபச்சாரம் பண்ணுவா. இந்த உபச்சாரத்தை கொண்டு பார்த்தாக்க யாச்சகத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு நிறையா கிடைச்சிடும்னு நினைச்சுட்டு இருப்பான். ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறீரே, நமக்கு கொடுக்கணும் தான், வாஸ்தவமாவே கொடுக்கணும். அந்த ஆத்துக்கு போக கிடைக்கும் அது சொல்றதுக்கு வெகு நாள் ஆந்தனையும் கை காட்டி கொடுக்காத திருமாளிகைக்காக காமிச்சுடுவாரு. இல்லைன்னு சொல்றதையும் நான் சொல்லிட்டேனேன்னு திருவங்கை ஆழ்வார் வருத்தப்படுறார். இடன்பயா கடற்கொண்டு இடுவினோ துற்றொன்று இறந்தவர்க்கு இல்லையே என்று நெடுஞ்சொலால் உணர்த்த நீச்சமே நந்தோ நினைக்கிறேன் வினைப்பயன் தன்னை
கடுஞ்சொலார் கடியார் காலனார் தமரால் படுவதோர் கொடுவிலை கஞ்சி நடுங்கி நான் வந்தும் திருவடி அடைந்தேன் நைமிஷாரணியன் துணைந்தாய் நெடுஞ்சொலால் மறுத்த நீச்சனே நந்தோ. இல்லைன்னு சொல்றதையும் மனது புண்படும்படியான வார்த்தையை சொல்லி, திட்டக்கூடாத வார்த்தையினால திட்டி அவனை இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லைன்னு முதல் சாதாரணமா சொல்லிடலாமே, திட்டி வேற இல்லைன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் இல்லாமல் எல்லா விதமான தானத்தையும் எல்லாருக்கும் பண்றதான நந்தகோபரே, அம்பரமே அரண் செய்யும் சோரே அரண் செய்யும் தண்ணீரே அரண் செய்யும் நந்தகோபாலா எழுந்திராய். அடுத்தது யசோத சயனிச்சுருக்கார். இந்த ஆயுள்வாடிக்கு தீபம் மாதிரி இருக்காளாம் யசோதை பிராட்டி. கொம்ப நாட்கெல்லாம் கொழுந்தே குழவிளக்கே யசோதாய் யசோதாய் அறிவுராய் நந்தகோபாலாய் எழுந்திராய். அங்க எழுந்திராய், இங்க அறிவுராய். நீ உணர்ந்தாலே போதும், எங்களுக்கு காரிய சித்தி ஏற்பட்டுடும். நீ உணர்ந்தாலே போதும், பிராட்டி உணர்ந்தாலே போதும், பெரிய பிராட்டியால் உணர்ந்தாலே போதும், நம்முடைய காரிய சித்தி நமக்கு ஏற்பட்டுடும். கொம்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எங்களுக்கு யசஸை தருவாய் என்று வந்தோம். யசோதாய் யசஸை தருபவள், புகழை தருபவள். இப்பொழுது நீயே இப்படி உறங்கலாமா? நீ அறிவுராய், அறிவுற்றாலே போதும், உணர்ந்தாலே போதும். எம்பெருமான் நந்தகோபாலா, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். யசோதை படுத்திருக்கா. அடுத்தது கிருஷ்ணன் சயனிச்சிருக்கார். கிருஷ்ணனை எழுப்பரா. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் ஓமானே உறங்காது எழுந்திராய். அம்பரம் ஊடறுத்து திருவிக்கிரமாவதான். அம்பரம்னு சொன்னா ஆகாசம்னு ஒரு அர்த்தம், அம்பரம்னாக்க வஸ்திரம்னு ஒரு அர்த்தம், ஆகாசம்னு ஒரு அர்த்தம். ஆகாசத்தை தொலைச்சிட்டு தானே திருவடி மேல் லோகத்தெல்லாம் அளந்தது. நாளைக்கு தேகேச ஸ்துதியோடு திருநெடுந்தாண்டகம் பாசுரத்தை அனுபவிக்க போறோம். திருக்கோவிலூர் திவிதேசத்திலேருந்து ஆரம்பம். அம்பரம் உடலுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உம்பர் கோமானே தேவர்களுக்கெல்லாம் சுவாமியானவனி. திரிவிக்ரமாவதாரம் பண்ணி சமஸ்த தேவர்களுக்கும் தான் சுவாமின்னு காண்பிச்சின்றான். இந்தியருக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை பாசுரத்தில் பார்த்திருக்கும். அந்த அவதாரத்தில் சமஸ்த தேவர்களுக்கும் தான் சுவாமின்னு காண்பிச்சின்றான். திரிவிக்ரமாவதாரத்தில் தேகதீச ஸ்துதியை கொண்டு நாளைக்கு அனுபவிப்போம். இப்படிப்பட்ட கிருஷ்ணனே உறங்காது எழுந்திராய். நீ தூங்கிட்டா அத்தனை ஜீவராசிகளையும் யார் காப்பாற்றுவது? பகவான் தூங்கவும் இல்லை, யோக நித்திரை பண்றான். நம்ம எப்படி காப்பாற்றுறதுங்கிற சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனையும் நம்ம மாதிரி தூங்குறது கிடையாது. பகவான் ஜெகத் ரக்ஷண ஜாகரியாம் யோக நித்ராம் உபாசிதா. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் எப்படி காப்பாற்றுறதுங்கிற நினைவிலேயே தூங்குற மாதிரி யோக நித்திரை பண்றானவன். ஆக நீ தூங்கலாமா? உம்பர்கோமானே தேவர்களுக்கு மட்டும்தான் உதவுவாயோ? புருஷாளுக்கு மாத்திரம்தான் உதவுவாயோ? பலவான்களுக்கு மாத்திரம்தான் உதவுவாயோ? அபலைகளான ஸ்திரீகளுக்கு உதவலாகாதோ? இப்படி அநேக அர்த்தங்கள் இருக்கு இந்த பாசுரத்துக்கு. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். தேவர்களுக்கெல்லாம் சுவாமியானவனே நீ எழுந்திராய். அவரை எழுப்பின உடனே அண்ணாவை எழுப்பாம நம்ம எழுப்புறாளேன்னு அவன் நினைச்சுட்டான். தமையனை எழுப்பாம
நம்ம எழுப்புறாளே அது பலராமன் சயனிச்சுட்டு இருக்கார். செம்பொற்கடலடி செல்வா பலதேவா. கிருஷ்ணனை விட பலம் அதிகமாக உள்ளவர் பலராமன். பக்கத் கௌரவ பட்டணப்பிரபுதையா தசாவதார ஸ்தோத்திரத்தில் பலராமனுடைய பெருமையும் சேர்த்து பேசலாம். கலப்பையினால் அஸ்தினாபுரத்தை இழுத்தவராட்சியவர். அப்படிப்பட்ட பலராமா, நீ முதல்ல பிறந்தாய், கால் எடுத்து வைத்தாய், அதனுடைய பலனாகத்தான் பிறகு அவதரித்தான் கிருஷ்ணன் எங்களுக்கு கிடைச்சான். இப்படிப்பட்ட பலதேவா, பலமுடையவனே, செம்பொற்கழி செல்வா பலதேவா. செல்வா பலதேவா, பலதேவனுக்கு விசேஷனம் அடைமொழி இடுகிறான். என்னை அடைமொழினா செல்வமுடைய பலதேவா, ஐஸ்வர்யமுடைய பலதேவா. எது ஐஸ்வர்யம்னா, முன்பு ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக இருந்து ராமனுக்கு அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லா விதமான கைங்கரியத்தில் செய்தவன் அன்றோ நீ. அவன் இந்த கிருஷ்ணாவதாரத்தினால அவதாரத்தை மனசுல வச்சுட்டு உன்னை முதல்ல எழுப்பணும்னு சொல்றான். நீ ராமாவதாரத்திலே எப்படி ராமனுக்கு கைங்கரியம் செய்தாய், வனவாசத்துக்கு 14 வருஷம் கூட வரேன்னு சரணாகதி பண்ணி கூட வந்தாயே, ஊர்மிளையை விட்டுட்டு அதை நினைச்சிட்டு உன் சுரூபத்தை உணர்ந்து உன் தம்பியான கிருஷ்ணனையும் எழுப்பி நீங்க 2 பேருமா சேர்ந்து எங்க விரதத்தை பூர்த்தி பண்ணணும். உம்பியும் நீயும், உனக்கு பவ்யனான உன் தம்பியும் நீயும், உம்பியும் நீயும் உறங்கேடோ என்பார் என்று 4 பேரையும் எழுப்புகிறார். இந்த பாசுரத்தில் ஆச்சாரிய வைபவம் தான் பூர்த்தியா சொல்லப்படுகிறது. அம்பரமேன்னு சொன்னா வஸ்திரம்னு சொன்னோம், ஆகாசம்னு சொன்னோம். வஸ்திரம்னு சொன்னா அம்பரம்னு சொன்னாக்க பகவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பேர் உண்டு. அக்ஷரம் அம்பராந்தர் திருதேகி என்று வியாசனுடைய பிரம்மசூத்திரம். அம்பர சப்தத்தினாலே சொல்லப்படுவன் பரமாத்மா தான் அப்படின்னு வியாசன் நிர்ணயம் பண்றார். அந்த கிருஷ்ணனை எனக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு நந்தகோபுர கேட்கிறார். ஒன்றும் தராத லோபியான தசரனிடத்துல விஸ்வாமித்திரர் கேட்ட மாதிரி நாங்கள் கேட்கல. எங்களுக்கெல்லாம் உண்ணும் சோறு பருகலையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றிருக்கிற வாசுதேவனை நீ தரணும். யாகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்கோசரம் ராமனை கேட்டார் விஸ்வாமித்திர மகரிஷி தசரதனிடத்துல. காபபக்ஷ தரம் வீரம் ஜேஷ்டமே தாது மருகசி. ஆச்சரியமான திருக்கண்களோடு அழகோடு கூடினதான ஜேஷ்டனான ராமனை எனக்கு நீ யாக சம்ரக்ஷணார்த்தம் கொடுக்கணும்னு விஸ்வாமித்திர தசரனிடத்துல கேட்ட பொழுது 16 வயது கூட அவனுக்கு பூர்த்தியாகலையே. நான் என்ன சைன்யத்தோடு வந்து சுபாகு மாரிச்சன் பண்ற அட்டகாசத்தை அடைக்கிறேன், உண்மை யாக ரட்சணத்தை நான் செய்கிறேன், நான் காப்பாற்றுறேன். ராமனை அனுப்ப முடியாது. ஐவதாசியானி புத்திரகம். 16 வயசு கூட அவனுக்கு பூர்த்தியாகல. ஊனசோடச வருஷோமே ராமே ராஜீவலோச்சனஹ நயுத்தயோக்யதாமஸ்ய பஸ்யாமி சகராட்சசைஹி. ஸ்ரீமத் ராமாயணம். 16 வயசு கூட பூர்த்தியாகலையே. ஊனசோடசம், ஊனம்னு சொன்னாக்க சோடசத்துக்கு குறைவுன்னு அர்த்தம். 16 வயசு தான் ஆறுதுன்னு. ஊனசோடசம்னு ஒரு பலன் இருக்கு. சோடசம்னா 16க்கு கீழே இருக்கு. 16 வயசு கூட பூர்த்தி ஆகலையே. இந்த ராட்சசாலாம் ரொம்ப பலவான்கள். ராமனோ ரொம்ப யுவா, சின்ன வயசு. ராட்சசால் மறைந்திருந்து யுத்தம் பண்ணுவான். இது குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. திடீர்னு வருவான். ராத்திரி பகல் எல்லாம் பார்க்க மாட்டான்.
ஆக நான் வரேன்னு சொல்லி நைவதாஸ்யாமி புத்திரகம் விஸ்வாமித்திரர் சொல்ற, உன்னுடைய புத்திரங்கிற எண்ணத்தை முதல்ல விடு. நச்ச புத்திரகதம் ஸ்நேகம் கத்துமர்ரசி பார்த்திவா, உன்னுடைய பிள்ளைங்கிற எண்ணத்தை விட்டுடு. லோகத்தை எல்லாம் சம்ரட்சணம் பண்றதுக்கோசரம் அவன் வந்திருக்கான்னு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா. இருக்கிற உன்னுடைய ஆச்சாரியனை கேட்டுப்பார். விஸ்வாமித்திரர் சொல்றார், உன் ஆச்சாரியனை கேட்டுட்டு அவரும் கூடாது அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் திரும்பி போயிடுறேன். இப்போ பாருங்க, இவருக்கு அவருக்கு ஆகாது, வசிஷ்டரை கேட்டு பாருங்க. வசிஷ்டர் இவருக்கு அனுகூலமா சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஜென்ம விரோதி ஒருத்தர். புராணங்கள்ல பார்த்தா 2 பேருடைய சண்டை தான் பேசுது. வசிஷ்டோபி மகாதேஜாஹ, இங்க வசிஷ்டாதிகள்லாம் இங்க சேர்ந்திருக்காளே, அவளை கேட்டு பாரு, ராமன் எப்படிப்பட்டவன், உன்னுடைய புத்திரன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ தாண்டா அவனுக்கு புத்திரன். சர்வேஸ்வருடைய புத்திரர்கள் தானே நாம் எல்லோரும். நச்ச புத்திரகதம் ஸ்நேகம் கத்துமர்ரசி பார்த்திவா, தரமாட்டேன்னு சொன்ன தசரதனிடத்துல நாங்கள் வந்து தானம் கேட்கலையே. அப்புறம் வசிஷ்டாதிகள் சொல்லி விஸ்வாமித்திரோடு ராமன் அனுப்பிச்சு வைக்கிறார். இளைய பெருமானும் கூட போறார், பிராட்டியும் கூட போறார். ஆக எல்லாத்தையும் தரக்கூடிய நந்தகோபுரே, உன் வாசல்ல வந்து நாங்கள் தானம் கேட்கிறோம், கிருஷ்ணனை கொடுக்கும்படியா அப்படின்னு சொல்றா. இந்த இடத்துல நந்தகோபாலன் அப்படின்னு சொல்றது, நந்தகோபாலனை எழுப்புறதுங்கிறது ஆச்சாரியனை எழுப்புறது. 4 பேரை எழுப்புறது ஆச்சாரிய பக்தி, மந்திர பக்தி, மந்திர தேவத பக்தி, பாகவத பக்தின்னு 4 பக்தி. அதான் 4 பேரை எழுப்புறது. மந்திரத்தை உபதேசம் பண்றதுக்கு ஒரு ஆச்சாரியன் வேணும். ஆச்சாரியன் உபதேசம் பண்ணா, இந்த மந்திரத்தை தானே உபதேசம் பண்றதுக்கு ஆச்சாரியன், இது எல்லாருக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்றா பாருங்க. பல ஆத்து வாசல் எழுதி போட்டிருப்போம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. என்ன மந்திரம்? என்ன அட்டாட்சரம் இல்லை, எண்ணி பாருங்க எத்தனை அக்ஷரம் வருதுன்னு. 10 வரும். ஓம் நமோ நாராயண நமஹான்னு போட்டாதான் மந்திரம் பூர்த்தின்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. பிரிண்ட் பண்ணி கொடுக்குதா, ஃப்ரேம் பண்ணி வேற மாற்றாவா. ஓம் நமோ நாராயணாய என்பதுதான் மந்திரம். இதெல்லாம் இன்னைக்கு திருநெடுந்தாண்டகத்தில் அடக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆகையினால அந்த நாராயணன்ற மந்திரம் இருக்கு பாருங்க, நாராயணாயன் அட்டாட்சர மந்திரம். அதை உபதேசம் பண்றவன் ஆச்சாரியன்னு சொல்லியிருக்கோம். மந்திரத்தை ஆச்சாரியனிடத்திலேருந்து உபதேசம் படுத்துக்கணும். மந்திரத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியனிடத்துல பக்தி இருந்தாதான் அந்த மந்திர ஜப பலன் கிடைக்கும். அதனால்தான் உபதேசம் பண்றதுக்கு ஆச்சாரியனை போய் ஆசிரியிக்கிறோம். அவனும் கிருபையா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி மந்திரத்தை உபதேசம் பண்றா. அப்புறம் நாம் ஜபிக்கும் போதெல்லாம் ஆச்சாரியனுடைய தனியினை சொல்லிட்டு பிறகு மந்திர ஜபம் பண்றோம். இப்படிப்பட்ட வசந்த மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்ணினார்களே என்று அவ விஷயத்துல நன்றியுடையவர்களாக இருக்கிறோம், கிருதஜதை உடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஆச்சாரிய பக்தியை பேசுற சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலா எழுந்திரா, இன்னும் ஆச்சாரிய பக்தி. அப்புறம் மந்திர பக்தி, யசோதாய் அறிவுராய். யசோதைன்னு சொன்னா மந்திரம்னு அர்த்தம். தாயார் தான் மந்திர பிளேஸ்ல இருக்கா, மந்திர ஸ்தானத்துல இருக்கா. உபதேசம் பண்ற தகப்பனார் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கான். ஆக ஆச்சாரிய பக்தி முதல்ல, மந்திர பக்தி 2வது. இந்த மந்திரம் எந்த தேவதையை குறித்து சொல்றது? அட்டாட்சர மந்திரம் நாராயணனை குறித்து சொல்றது. அந்த நாராயணன் யாரு? ஆயர்வாளியிலே கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணி இருக்கான். அதான் 3வது. அம்பரம் உடறுத்து
ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு கிருஷ்ணன் சொல்றது மந்திர தேவத பக்தி. அட்டாட்சர மந்திரத்துக்கு பிரதிபாத்தியனான கிருஷ்ணனை பற்றி அவனிடத்துல பக்தி, மந்திர தேவத பக்தி. பலராமனை எழுப்புறது பாகவத பக்தி. தஸ்ய வராகஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ அப்படின்னு சொல்ற மொழி பாகவத பக்தி. அப்படி 4 விதமான பக்தியை சொல்றது சுவாமி தேசிகன். ரகசிய திரிசாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம் பண்ணுவார். மூலமந்திராதிகாரத்துக்கு மாத்திரம் இந்த 4 பக்தியை சொல்லி 4 ஸ்லோகம் பண்றார் தேசிகன். இது திருக்குழந்தை ஆண்டவனுடைய நிர்வாகம். அம்பரமே தண்ணீர் பாசுரத்துக்கு மூலமந்திராதிகாரத்தில் தேசிகன் சாதித்த 4 ஸ்லோகத்தையும் சம்பந்தப்படுத்தி சுவாபதேசார்த்தம் சாதிச்சாகும். இப்படி சொல்லிட்டே இருந்தாக்க அது பாசனம் இன்னைக்கு முடியுது, விட்டுதான் போறது. சிலது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமாக சொல்றோம், விட்டு போறது. இல்லை சுவாமி போன வருஷம் ஏதாவது சொன்னீர்னாங்க, நோட் மறந்து போயிருக்கும்னு நான் நினைச்சேன். எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு வேறு வச்சுட்டாங்க. மேலும் அம் பரமே பரபிரம்மே, அம் அழகிய பரபிரம்மே, பகவானுடைய அழகை சொல்றது. ஆண்டவன் சாதிச்சாகும். ஆண்டாள் ஸ்திரியானபடியினாலே பிரணவத்தை சொல்லக்கூடாதுன்னு அம்னு சொல்றா. அம் நமோ நாராயணாயன்னு சொல்ற மாதிரி சொல்றா அப்படின்னு அழகா சமர்த்திச்சாகும். நமக்கு சமர்த்திக்க தெரியல, ஆண்டவன் சமர்த்திச்சாகும். அம் பரமே, பிரணவத்தை சொன்னாலும் அம்ங்கிறத சொன்னாலும் ஒரே பலன்தான். இதெல்லாம் மூலமந்திராதிகாரத்தில் இருக்கு. ஓம்னு சொல்லலையே ஏதோ பரம் கொஞ்சம் குறைஞ்சலோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இதெல்லாம் காலக்ஷேபத்தில் மூலமந்திராதிகாரத்தில் அக்ஷரமா பிரித்து சொல்லும்போது தான் இந்த பொருள்லாம் நாம் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அத்தனை பேர் வந்தால் நான் சனி ஞாயிறு சொல்கிறேன், தை மாதத்துல அவாவா அதே சீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் சொரூபத்தோடு வரும். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் என்பதுவான் நந்தகோபாலா எழுந்திராய். தண்ணீரே என்பது தீர்த்தம் இருந்தாலும் கூட சாத்திர தியாகம்னு அர்த்தம். தியாகம்னா விடுறதுன்னு அர்த்தம். நாம கூட சிலதை விட்டுடுறோம். என்னென்ன சில பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விட்டுடுறோம். ஏன் சுவாமி இந்த விஷயம் சொல்லலையே, நான் விட்டுட்டோம், அவகாசம் இல்லை விட்டுட்டோம். தியாகம் பண்ண சொல்லியிருக்கு வேதம். தியாகே நைகே நமர்தத்வமானசு, விடுவதினால்தான் பலனை அடைய முடியும். தியாக புத்தி வேணும். எதை விடுறதுன்னா சந்தியாவந்தனத்தை விட்டுடுவான் அப்படின்னு ஆரம்பிச்சான். சந்தியாவந்தனத்தை விடக்கூடாது. பின்ன எதை விடணும்னா அழகான் சொல்றார், நான் செய்தேங்கிற எண்ணத்தை விட்டுடு, என்னுடையதுங்கிற எண்ணத்தை விட்டுடு, பலன் எனக்குங்கிற எண்ணத்தை விட்டுடு. கர்த்திருவத்தியாக, மமதாத்தியாக, பலத்தியாக. நான் கர்த்தா இல்லை, நான் சொல்லலை, பகவான் என்னை கொண்டு சொல்ல வைக்கிறான். நான் கேட்கல, பகவான் என்னை கொண்டு அவனே கேட்டுக்கிறான். சவணம் பண்றதும் பகவான் தான் சவணம் பண்றான். எத்தனை பேர் சவணம் பண்றா பிரவச்சனத்தில்? என்ன சொல்றவர் ஒருத்தர், ஆர்கனைசர் ஒருத்தர். சொல்றவர் பாவம் தேமைன்னு அவர் சொல்றார். கேட்கிறவா சில பேர் கேட்கலாம். சர்வேஸ்வரன் கேட்கலாம், பெருமாள் கேட்டு இருக்கான் அப்படின்னு சில இடத்துல விளையாட்டா சொல்லுவா, ஆசியமா சொல்லுவா. உண்மையும் அதுதான், சர்வேஸ்வரன் தான் கேட்கிறான். எதிர்த்தாப்புல இத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் கேட்கிறது என்னமோ பகவான் ஸ்ரோத்ரம் என்கிற ஸ்ரோத்ரேந்திரியத்தை நமக்கு கொடுத்து நாம கேட்கிற மாதிரி பண்ணி இதனால பிரீத்தி அடைகிறது பகவான் தான். உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காம அந்தரியாமியா அவன் தான் பிரீத்தி அடைகிறான்.
ஆக கர்த்திருவத்தியாக நான் சொல்லலை, நான் கேட்கலை, இந்த கர்மா என்னுடையதுங்கிறது இல்லை, மமதா தியாகம் என்னுடையது அல்ல, பலத்தியாக கேட்கறதுனால வரக்கூடிய பலம் இருக்கு பாருங்க, அந்த பலம் நமக்கு இல்லை, பகவானுக்கு தான் போய் சேர்றது. பகவானுடைய நாமாவையும் அவன் எழுந்துள்ளிருக்கிற திவ்யதேசத்தினுடைய பேரையும் கேட்டால், அல்லது அவனுடைய நாமாவையும் அவனுடைய க்ஷேத்திரத்தினுடைய பெயரையும் சொன்னால் பகவானுக்கு பிரீத்தி, சந்தோஷம். திருவரங்கத்து சொன்னானே, திருவரங்கம்னு சொல்லிட்டானே, ஈஸ்வரனை பற்றி பூர்ணமா தெரிஞ்சுக்க கூட இல்லை, பகவானை பற்றி ஒண்ணுமே தெரியாது. பகவான் பகவான்னு சொல்றா, ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றா, ஒண்ணுமே தெரியாது. எங்க போறேன் அப்படின்னு, ஸ்ரீரங்கத்துக்கு போறேன்னு சொல்லிட்டா போதும். அவன் எழுந்திருக்கிறதான ஊருடைய பேரை சொன்னா, விஷ்ணுனா விபதேஷ்டவ்யா தஸ்ய சர்வம் சயேவம். ரொம்ப தூரத்தில் அவனுடைய ரங்கநாதனுடைய கஷேத்திரத்திலேருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கூட, அரியலூர்ல ஒருத்தன் இருந்தான், லால்குடியில ஒருத்தன் வாசம் பண்றேங்கிறான். லால்குடியிலேருந்து பட்டணத்துக்கு போனான். எங்கே இருக்கேன்னா, அழியன் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லலாம், பக்கத்துல தான் இருக்கு, பக்கத்து கஷேத்திரமாச்சே, ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டா போதும். எவ்வளவுதான் அபராதம் தப்பு பண்ணினாலும் கூட மரணமான சமயத்தில் யமலோகத்துக்கு போக வேண்டாம், நரகத்தை அனுபவிக்க வேண்டாம், மோட்சத்துக்கு போயிடலாம் ஆழ்வார். அறிவிதா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பராயில் ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டா போதும். பாப பலனை அனுபவிக்கிறதுக்கோசரம் நரகத்துக்கு போக வேண்டாம்னார் தொண்டரடிக்கூடிய ஆழ்வார். அப்படி பகவத் சம்பந்தத்தை எப்படி சொல்லிட்டா பகவான் பிரீத்தி அடைகிறான். ஆக பலனும் அவனுக்கு, சொல்றவனும் அவன், கேட்கிறவனும் அவன் அப்படிங்கிற புத்தியோடு நான் செய்தேன், எனக்கு செய்தேன், நான் போக்தாங்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணணும். அந்த தியாகம் 3 விதம். அது கீதாச்சாரியன் சொல்றார். இந்த பாசுரத்தில் இந்த வியாஜமாக தானே கீதையை நாம தெரிஞ்சுக்க முடியும். கீதைன்னு ஒரு சீரியல் போட போறது இல்லையே. அதுல தாமசமானது சிலது, ராஜசமானது சிலது, சாத்விகமானது சிலது. 3 ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லி திருநெடுந்தாள்கிட்ட வர முடியுமான்னு பார்க்கிறேன். நியதஸ்ய து சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாத் தஸ்ய பரித்யாகः தாமசப் பரிகீர்த்திதः. தாமசங்கிறது ஒண்ணு. அஞ்ஞானத்தினால சிலதை செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் அது தாமச தியாகம். நியதஸ்ய து சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோகாது தஸ்ய பரித்யாகம். பரித்யாகம்னு அங்கங்களோடு சேர்த்து விடுறது. இதை பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறது. இது ஒரு நாள் பண்ணலன்னு யாராவது கோபிச்சுக்க போறாளன்னு, சர்வேஸ்வரனுக்கு தெரிய போறதான்னு அப்படின்னு நினைச்சுட்டு மோகத்தினால அஞ்ஞானத்தினால விட்டா அது தாமசம், பண்ணாமல் விட்டால்னு அர்த்தம். தாமச தியாகம்னு சொல்றோம். விட்டுட்டேன்னு சொல்றதுல பின்ன எதை விடணும்னு சொல்றதுக்குன்னா, கர்மாவை செஞ்சுட்டு கர்ம பலனை விடு, சர்வதர்மான் பரித்தியஜ்ய. எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு பெருமாள் உபதேசம் பண்ணல. தேசிகன் இந்த சரம ஸ்லோகத்துக்கு மாத்திரம் ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கிட்டத்தட்ட 60 நாள் உட்கார்ந்து கேட்டா, காலக்ஷேபம் கேட்டா சரம ஸ்லோகத்தை சர்வதர்மான் பரித்தியஜ்யங்கிறதுக்கு அர்த்தம் புரியும். காலக்ஷேப புத்தியோடு மாத்திரம்தான் அது வரணும், அப்பதான் கிரகிக்க முடியும். அது எல்லா தர்மத்தையும் விட்டுடுன்னு பெருமாள் நியமிக்கல. எல்லா தர்மத்தையும் செய்யுன்னு சொன்னவர் முதல்ல சொல்லிட்டு விட்டுடுன்னு சொல்லுவாரா? செய்ய முடியாமல் இருக்கிற நீ இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்ல போறோம்.
அது அஜ்ஞானத்தினால கர்மாவை செய்யறதை விட்டா அதுக்கு தாமசம்னு பேரு, வெறும் தியாகம்னு பேரு. விட்டுட்டேன்னு பெருமையா சொல்லிக்க முடியாது, தாமசமான தியாகம். அடுத்தது இன்னும் இந்த ராஜச தியாகம். அது என்னென்ன, நாம செய்யலாம், வாஸ்தவம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, துக்கமா இருக்கு, உடம்புக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு எவன் ஒருவன் செய்யாமல் அதை விடுகிறானோ கர்மாவை, அது ராஜசம். கீதை துக்கமித்யேவ கர்ம காயக்லேஷபயாத்யஜேத் சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். கீதை துக்கமித்யேவ கர்ம, எந்த ஒரு கர்மாவை துக்கம்னு நினைச்சுட்டு செய்யாமல் விடுகிறானோ, காயக்லேஷபயாத்யஜேத், காயம்னா உடம்பு, உடம்புக்கு ரொம்பவும் சிரமமா இருக்கு, கிளேசத்தை கொடுக்கிறது அப்படின்னு செய்யாமல் விடுகிறானோ, சகத்வா ராஜசம் தியாகம், இப்படி விடுறது ராஜச தியாகம். நைவத்தியாக பலன் லபேது, விட்டுட்டவனுக்கு ஏற்படக்கூடிய பலன் இது ஏற்படாது. தாமசம் கூடாது, ராஜசம் கூடாது. தண்ணீரே அறம் செய்யும், சாத்திகமாக கர்மாக்கள் செஞ்சுட்டு கிருஷ்ணார்ப்பணம்னு விடணும். பகவதர்ப்பணம், பகவதர்ப்பணம்னு விட்டுட்டா எல்லாம் பகவானிடத்தில் சமர்ப்பிச்சுட்டேன். சொஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி காரித்தவான், அவனுடைய பிரீதிக்காக நம்மை கொண்டு அவன் செய்து கொண்டான்ங்கிற எண்ணத்தோடு கர்மாவை செஞ்சுட்டு சாத்விக தியாகம் பண்ணணும். அதைத்தான் தண்ணீரே அறம் செய்யும் நந்தகோபாலா, அம்பரமே அறம் செய்யும் நந்தகோபாலா, சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா. எல்லாம் பெரிய வியாக்கியானம் சொல்லிட்டு போகணும். பின்ன எப்படி செய்யணும்? காரிய நித்தியேவய கர்ம, இந்த காரியத்தை நாம செய்யணுங்கிற புத்தியோடு செய்யணும். நியதம் கிரியதே அர்ஜுனா சங்கம் திக்த்வா பலத்யாகா சத்யாகா சாத்விகோ மதம். இந்த கர்மாவை நாம செய்யணும், இந்த அனுஷ்டானத்தை நாம செய்யணுங்கிற புத்தியோடு பலனை எதிர்பார்க்காமல் எவன் ஒருவன் செய்கிறானோ, சங்கம் திக்த்வா பலத்யாகா, சம்சாரத்தில் ஆசையை விட்டுட்டு இந்த சரீரத்தோடு இருந்த பொழுதே நாம் மோட்சத்துக்காக பக்தியோகமோ சரணாகதியோ பண்ணினாலும் கூட, இந்த சரணாகதிக்கு பலன் பகவத் பிரீத்தியேன்னு நினைச்சுன்னு எவன் ஒருவன் சரணாகதி செய்கிறானோ, இந்த சரணாகதிக்கு பலன் என்னடா, மோட்சம்னு பலமானு கேட்டுட்டார் தேசிகன். சரணாகதிக்கு பலன் சுத்த பரமேகாந்தியானவன், பகவானுடைய பிரீதி தான் நாம அனுஷ்டிக்கிற சரணாகதிக்கும் பலன் நினைச்சுட்டு பண்ணுவான் சாதிச்சுட்டார். நட்சத்திரிசாரத்தை சேவிக்கணும், அப்பதான் இதெல்லாம் சூட்சமான அர்த்தங்கள்லாம் புரியும். ஆகையினால தேகத்தை எடுத்துட்டவன் அடியோடு கர்மாக்களை விட்டுட முடியாது. கர்மாவை செஞ்சுதான் ஆகணும், தேகம் இருக்கும் வரையில், சரீரம் இருக்கும் வரையில். இதுவும் கீதாச்சாரியன் நகி தேகவிருதா சக்கியம் தெக்தும் கர்மான்யசேஷுதா, அடியோடு எல்லா கர்மாவையும் விட்டுட முடியாது, யாரும் விட முடியாது. கர்மாவை செஞ்சு எஸ்து கர்ம பலத்தியாகி சத்தியாகீத்யபிதீயதே, கர்ம பலன் பகவானுக்குன்னு எவன் ஒருவன் விடுகிறானோ செய்கிறானோ அவன்தான் தியாகி. வேத ஸ்ருதிக்கு, ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லி சொல்றார். அப்படிப்பட்ட தண்ணீரே அறம் செய்யும் சோரே அறம் செய்யும் அந்த கோபாலா எழுந்திராய் கலையாமி கலித்வம்சம் கபிலோகதிவாகரம் யஸ்யகோவில் பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தமஹ அப்படின்னா, அந்தத்தில் தேவர்க்கும் அரியலாக அந்தனனை அந்தனர்வாட்டங்கி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும் வாழ்வியே வாழலாம் மடனெஞ்சமே அப்படின்னா, மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும்
ரகசியமானவன் பகவான், அல்லது ரகசியமா அவனை பத்தின மந்திரத்தை நாம உபதேசம் பெற்றுக்கிறோம். பெரிய சபையில ஆச்சாரியன் மந்திரத்தை உபதேசம் பண்றதில்லை பாருங்க, ரகசியமா தான் உபதேசம் பண்றான். அஷட்கர்ணம், கர்ணம்னு சொன்னா காது. அந்த காது உபதேசம் பண்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் வலது காத காமி அப்படின்னு அவ 2 பேருக்கு மாத்திரம்தான் அந்த மந்திரம் சொல்றவாளுக்கும் அதை கிரகிச்சுக்கிறவாளுக்கு மாத்திரம்தான் கேட்கும். 3வது व्यक्ति அங்க இருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை. கைங்கீழிவராளா இருந்தாலும் கூட ஆச்சாரியன் மந்திரோபதேசம் ஆறுதுன்னா இது எனக்கு ஏற்கனவே ஆயிருக்கு, நான் என்ன அப்படின்னு சொல்லுவேன். ஆச்சாரியன் மந்திரோபதேசம் பண்ணாக்க ஆச்சாரியனும் மந்திரத்தை கிரகிச்சுக்கிறவா மாத்திரம்தான் இருக்கும். அப்படி மந்திரத்தை ரகசியமான மந்திரத்தை ரகசியத்துல தான் உபதேசம் பண்றா. மந்திரத்தை ரகசியமானவனை பகவானே அர்த்தம் மந்திரங்கிற சப்தத்துக்கு. அதெல்லாம் எப்படின்னு சொல்ல போறோம். அந்த அந்தனன்னு பகவான் சொன்னமோ, அந்தனனை அந்தனருமாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை இங்க சொல்லும் பொழுது சீதளமான சுபாவம் உடையவன் பகவான் அந்தனன்னு சொன்னான். பிராமணனுக்கும் அந்த குளிர்ச்சியான சீதளமான பார்வை இருக்கும். சில பேருடைய பார்வையே அப்படியே எரிச்சு விட மாதிரி இருக்கும். சில பேர் சீதளமா பார்க்கும் பொழுது சுவாமி நல்ல மூடுல இருக்கார், நீங்க போயிடலாம். சீதளமான சுபாவம் எப்பொழுதும் குளிர்ச்சியோடையே இருக்கணும் ஆச்சாரியால். பகவான் எப்பொழுதும் சீதளமாக சுபாவத்தோடு இருக்கான். பிராமணன் அப்படி இருப்பதனால்தான் அந்த நன்கு பேர் வழக்கு. இவன் எப்படி தன்னிடத்துல தோஷம் இல்லாதபடி பார்த்துண்டு மற்றவாரையும் தோஷம் இல்லாதவாளாக ஆக்கிறானோ அந்த மாதிரி பரிசுத்தமானவனாக இருக்கணும். இங்க தமிழ் வேதத்தை பத்தி நேற்றுக்கு சொன்னோம். சந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி சொல்ல வேண்டிய பொருளை தெளிவாக சொல்லக்கூடியது தமிழ் பிரபந்தம். செந்தழிந்த தெந்திரத்த தமிழோசை, தமிழோசையும் பகவான் தான். வடை சொல்லும் பகவான் தான். வடை சொல்லாகி, இது வடை சொல்லாக மாறினதுன்னு அர்த்தம் கிடையாது. சம்ஸ்கிருத பாஷையிலே பேசப்படுபவனும் அவன்தான், தமிழ் பாஷையிலே பேசப்படுபவனும் அவன்தான். செந்திரத்த தமிழோசை வடை சொல்லாகி. இந்த தமிழ் வேதம் உபபிரமணம். சம்ஸ்கிருத வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தமிழ் வேதத்தை தெரிஞ்சுட்டாக்க சம்ஸ்கிருத வேதத்தை சொன்ன உடனே இது புரிஞ்சிடும். சம்ஸ்கிருதத்தில் நல்லா பாண்டித்யம் உள்ளவர்களுக்கு சுலபமாக தெரிஞ்சிக்கக்கூடியது சம்ஸ்கிருதமும் கூட. அது தெரியாதவாளுக்கு இதை சொல்லிட்டு இதுதான் வேதமும் இப்படித்தான் சொல்லித்துன்னு சொன்னால் சுலபமாக புரிஞ்சிடும்னு அந்த அர்த்தம். ஏற்றத்தாழ்வு கிடையாது. சம்ஸ்கிருத வேதத்துக்கும் தமிழ் வேதத்துக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லலை. இதிகாச புராணங்களுக்கும் வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுன்னு தானே நாம சொல்லிட்டு இருக்கோம். இதிகாச புராணங்கள் எப்படி வேதத்தினுடைய அர்த்தங்களை சொல்றதோ அப்படியே செந்திரத்த தமிழோசை தெளிவாக சொல்லக்கூடிய ஓசையுடைய பல அக்ஷரங்களையுடைய இனிமையான பாஷையான தமிழ் பாஷை. அதிலே பேசப்படுகின்றதான சப்தங்கள் எல்லாமே பகவானைத்தான் சொல்றது. ஒவ்வொரு சப்தங்களும் பகவானை சொல்றது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கு. சம்ஸ்கிருத வேதத்தினுடைய பொருளை சரியா தெரிஞ்சின்றாதானே தமிழ் பிரபந்தத்துல அந்த அர்த்தத்தை காண்பிக்க முடியும். இதை தெரிஞ்சின்றாதானே அதை தெரிஞ்சிக்க முடியும். இப்படி ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கு சம்ஸ்கிருத வேதமும் தமிழ் வேதமும். எம்பெருமானுக்கும் பிராமணர்களுக்கும் உள்ள சேர்த்தியை சொல்லித்து
பிரம்மம்னு பேரு எம்பெருமானுக்கு, பிராமணன்னு பேரு அத்தியனம் பண்ண தகுதி உடையவாளுக்கு. சக்தியாளுக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு, வைஷ்யாவுக்கும் வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய தகுதி உண்டு. ரிஷிகுமாரர்களோடு ராஜாக்கள்லாம் சேர்ந்து அத்தியனம் பண்ணின காலத்தெல்லாம் நாம உபனிஷத் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆக பிரம்மம் பிராமண என்பதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்தணனை அந்தணர் என்று சொல்லி இருக்கிறது பரிசுத்தமான அந்தணன், தோஷமற்ற அந்தணன், தயைங்கிற குணமுடைய சுபாவமாக உடைய அந்தணன். அந்தணர் மாடு, பிராமணாவுடைய மாடுன்னு சொன்னா தனம்னு அர்த்தம். அந்தணர் மாடுன்னு பிராமணாவுக்கு எது தனம்னா வேதம் தான் தனம். பிராமணானாம் தனம் வேதா. சத்திரியனுக்கு எது தனம்? ஐஸ்வர்யம்னா நிறைய தேசத்தை பிடிக்கணும், யுத்தம் பண்ணி தேசத்தை, தேசம்தான் அவனுக்கு தனம். இந்த தேசத்தை ஜெயிச்சான், அந்த தேசத்தை ஜெயிச்சான் அப்படின்னு தேசத்தை, எத்தனை தேசத்தை ஜெயிக்கிறானோ அத்தனை தேசங்களும் அவனுக்கு ஐஸ்வர்யமாகும். அழகா சொல்லுவா, பிராமணாளுக்கு உற்சாகம் பிறந்ததுன்னா என்ன பண்ணுவா? மேலும் மேலும் வேதாத்தியனமே பண்ணுவா. பிராமணாளுக்கு உற்சாகம் வந்ததுன்னா என்ன பண்ணுவா? வேதாந்த விஷயத்தையே காலக்ஷேபம் சொல்லிட்டு இருப்பா, இதர விஷயங்கள்ல நோக்கி இருக்காது. க்ஷத்ரியாளுக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் என்ன பண்ணுவான்னா யுத்தம் பண்ணுவான். சரி, 10 தேசத்தை ஜெயிச்சுட்டீரே, ஐஸ்வர்யம் வந்துடுத்தே போதாதான்னா மேலும் மேலும் யுத்தம் பண்ணி தேசத்தை ஜெயிச்சுட்டே இருக்கிறது தான் அவளுக்கு ஐஸ்வர்யம். க்ஷத்ரியாளுக்கு. வைசியர்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க? குடக்கூத்தாடுவாங்க. கிருஷ்ணன் குடக்கூத்தாடினான் பாருங்க, மடல்லையும் பேசலாலே. பெரிய திருமடல், சிறிய திருமடல், அது நிறைய வியாக்கியானம் இருக்கும். வியாக்கியானம் இருந்தாலும் திருக்குழந்தை ஆண்டவன் சொல்ற வியாக்கியானம் தான் போக்கியமா இருக்கும். பெரிய திருமடல், சிறிய திருமடல் ரெண்டுலேயே எல்லா சரித்திரங்களும் வந்துடும், எல்லா அருட்செயலும் வந்துடும். அனுபவிக்கும் பொழுது எத்தனை நாள்ல முடிப்பீர்? 1 மாச காலம். 1 மாச காலம் இருந்தால் அதை முடிச்சுடலாம். பெரிய திருமடல், சிறிய திருமடல். இப்படி வைசியனுக்கு பணம் எதுன்னு சொன்னாக்க நிறைய அவன் திரவியமே அவனுக்கு வைசியனுக்கு தனமாக இருக்கு. அந்தனது மாட்டு அந்தி வைத்த, அந்தின்னு சொன்னா கடைசி, வேதத்தினுடைய கடைசி. மாடுன்னா இப்ப தனம் வேதம்னு ஆயிடுத்து. வேதத்தினுடைய கடைசி எது? உபனிஷத்து. அந்த உபனிஷத் என்னடான்னா, உபனிஷத்திலே சொல்லப்பட்டவன் பிரம்மம். மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்றும். அந்த உபனிஷஸ்தானத்தில் என்னடான்னா, மாடு இருக்கோ இல்லையோ, மாட்டுக்கு காம்புகள் இருக்கோ இல்லையோ, பால் கொடுக்கிற காம்புகள் இருக்கோ இல்லையோ, அந்த காம்புகள் ஸ்தானம் தான் உபனிஷத்துக்கள். அதுக்கு காம்புகள் இருக்கு, அந்த ஸ்தானம் தான் உபனிஷத்துக்கெல்லாம். அப்படிப்பட்டதான மற்ற இடத்திலையும் கர்மகாண்டத்தில் ரகசியமாக சொன்ன பிரம்மம் உபனிஷத் பாகத்தில், உபனிஷத்தை சொல்லக்கூடிய பகுதியிலே விசேஷமா பிரகாசம் படுத்தும்படியா சொல்லப்படுகிறான். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. வேதத்தை 2ஆ பிரிச்சா, கர்மகாண்டம் பிரம்மகாண்டம்னு 2ஆ பிரிக்கிறோம். கர்மகாண்டத்துல யாக யஜ்யங்களை மட்டும்தான் சொல்லி இருக்கு. ஆனால் அங்கவும் பிரம்மம் மறைமுகமாக சொல்லி இருக்கு. அந்தந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக பகவான் சொல்லி இருக்கு. உபனிஷத்திலேயோ பிரம்மகாண்டமாகிற பிரம்மபாகமாகிற உபனிஷத்திலேயோ விதீப்தே விசேஷமா பிரகாசிக்கிறான் பகவான். மந்திரத்தை அவர் மந்திரம் மாதிரி ரகசியமாக உபதேசிக்கப்பட வேண்டியவன் பகவான். ஆக மந்திரமே இவன் தான். அல்லது தன்னை யார் எப்பொழுதும் நினைச்சிட்டு இருக்கானோ அவனை ரட்சிக்கிறவன். மந்திர சப்தத்துக்கு தன்னை யார் சொல்றானோ அவனை காப்பாற்றுறவன்.
சகஸ்திரநாமத்தில் ஒரு பேர் உண்டு அவனுக்கு, மந்த்ரஹா. பகவானுடைய நாமாவில் மந்த்ரஹான்னு பகவானுக்கே பேர் உண்டு விஷ்ணு சகஸ்திரநாமத்தில். எங்கே ஞாபகப்படுத்தி பாருங்கோ, பாராயணம்லாம் நிறைய இடத்துல நடக்குது. விஷ்ணு சகஸ்திரநாம பாராயணம். இன்னைக்கு தன்வந்திரி சந்நிதி, இன்னைக்கு சக்கரதாழ்வான் சந்நிதி, காட்டு விஷயங்கள் சந்நிதி, மேட்டை விஷயங்கள் சந்நிதி, தசாவதாரன் சந்நிதி இப்படி நடக்கிறதோ இல்லையோ. அந்த சகஸ்திரநாமத்தில் மந்த்ரஹான்னு பெருமாளுக்கு ஒரு பேர் சொல்லி, யாராவது மந்திரன்னு பேர் வச்சுக்குமா? பெருமாளுடைய திருநாமம் தான். என்று சொல்லியிருக்க பாருவோ, ருத்தஸ்பட்டாட்சரோ மந்த்ரஹா சந்திராம்சு பாஸ்கரத்யுதிஹி. விஷ்ணு சகஸ்திரநாமம் என்ன அர்த்தம்னா 1000 நாமங்களிலே ஒன்றுதான் மந்திரங்கிற பொருள். ஆக மந்திரம்னு சொல்லப்படுபவன் பகவானே. 1000 நாமாவில் ஒன்று சொல்லி இருக்கு. ருத்தஹா ஸ்பட்டாட்சரஹ மந்த்ரஹா சந்திராம்சு பாஸ்கரத்யுதிஹி. ருத்தஹா சமிருத்தியுடையவன், எல்லாத்திலையும் சமிருத்தி பூர்ணமாக இருக்கிறவன். குணத்தினாலே பூர்ணன், சமிருத்தி உடையவன். ஐஸ்வர்யத்தினாலே சமிருத்தி உடையவன். ஜீவ சமூகத்தினாலே சமிருத்தி உடையவன் என்றெல்லாம் பட்டர் பாஷ்யம் பண்றார். பராசர பட்டர் சகஸ்நாமத்துக்கு. வைஷ்ணவாளுக்கு பராசர பட்டருடைய வியாக்கியானம் தான் சகஸ்நாம பாஷ்யம். ருத்தஹா ஸ்பட்டாட்சரஹா. பகவானுக்கு ஸ்பட்டாட்சரன்னு பேர். ஸ்பட்டமான வர்ணங்களை அக்ஷரங்களை உடையவன். இப்போ ஒவ்வொரு எழுத்தும் அவனைத்தான் பேசுறது. இப்போ வேதாட்சராணி யாவந்தி படிதானி த்விஜாதிபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயம்னு சொல்றமோ இல்லையோ. வேத பாராயணம் பண்ணிட்டு கடைசியில பலஸ்ருதி சொல்லும் பொழுது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரங்களும் பகவன் நாமாவை சொல்றது. படிதானி த்விஜாதிபிஹி, ஆதிபதத்தினால க்ஷத்ரியால் வைஷ்யால் இவாலும் சொல்லலாம்னு அது வாங்கிக்கணும். தாவந்தி ஹரிநாமானி, விஷ்ணுவை பற்றின திருநாமங்கள் தான் வேதாட்சரங்கள் ஒவ்வொன்றும் சொல்றதுனால ஸ்பட்டாட்சரஹா ஸ்பட்டமான வர்ணங்களை உடையவன். மந்த்ரஹா சந்திராம்சு பாஸ்கரத்யுதிஹி. சந்திரனாகவும் இருக்கான், திங்கள் ஞாயிறாகி சந்திரனாகவும் இருக்கான். சந்திரனிடத்திலிருந்து ஏற்படுகின்றதான இந்த பிரகாசமாகவும் இருக்கான். சூரியனிடத்திலிருந்து ஏற்படுகின்றதான அந்த பிரகாசத்தோடையும் இருக்கான். பாஸ்கரத்யுதிஹி என்று சகஸ்திரநாம சொற்களையும் மனசில் வச்சிருந்துதான் இந்த திருமங்கையாழ்வார் பூதமைந்தாய் படுசொல்லாகி திசை 4 திங்கள் ஞாயிறாகி இந்த சகஸ்திரநாமத்தை மனசுல வச்சிருந்துதான் ஆழ்வாரும் பேசுறார். மந்திரத்தை மந்திரம்னு சொன்னா பகவான் சொல்றது எப்படின்னு கேட்டா, எல்லோருக்கும் வாசஸ்தானமாய் இருப்பதினாலே எல்லாரும் பகவானிடத்துல வாசம் பண்றான். எல்லா வஸ்துக்களிடத்திலையும் பகவான் வாசம் பண்றான். ஆகினால இவன் மந்திரம். கருணா வருணாலயம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ. அவப்பியாத்தியம் குரும் வந்தே கருணா வருணாலயம் விஷயத கணிஸ்தானம் ஸ்வயம்பக்தி உபாகதம். கருணா வருணாலயம்னு என்ன அர்த்தம்னு கேட்டா, உசந்த திருக்கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமானவன் அப்படின்னு பொருள். அப்படின்னா மந்திரம்னு பகவானுக்கே பேர். இப்படி நரனாய் பகவான் நரனாய் இருக்கான். ஜன்னுர் நாராயணோ நரஹா. நரன்னு என்ன அர்த்தம்னா அமிர்தன். மிருத்தம்னு சொன்னாக்க மரணம், மரணம் இல்லாதவன் நரஹா. இப்படி அமிர்தனாய் அகிலேய பிரத்யேகனாய் நாரங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் முதல்வனாய், இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தன்னை, அச்சேதனத்துக்கும் முதல்வன், சேதன வர்க்கங்களுக்கும் காரணம்னு சொன்ன மாதிரி இப்படி அந்தரத்தில் கூறப்படுபவன், அந்த தேவர்களுக்கும்
அறிய முடியாதபடி பெருமையுடையவனாக அவன் இருக்கான். இப்படி மந்திரத்தால்னு சொன்னாக்க எந்த மந்திரத்தை திருமங்கை ஆழ்வார் சொல்றாருன்னு, இவருக்கு உபதேசமான மந்திரம் அட்டாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி மந்திரத்தினுடைய பொருளை தெரிஞ்சுட்டு நாம் இருக்கிற காலத்தில் நன்கு வாழலாம். இந்த மந்திரத்தை சொல்லி வாழ வைக்கலாம் மற்றவாடி. ஆக தன்னோட மனசோடு தான் வாழணுங்கிறத மாத்திரம் ஆழ்வார் இங்கே குறிப்பிடலை. இந்த மந்திரத்தை சொல்லி மந்திரத்தினுடைய பொருளையும் எப்பொழுதும் ஸ்மரிச்சென்றிருந்து இருக்கிற காலத்தில் வாழ்க்கையை நாம் செலுத்தலாம், காலத்தை நன்றுபடி போக்கலாம். இங்கு காலத்தை நல்லபடி போக்கினால் நாராயணாயா ஆய என்று பகவானுடைய கைங்கரியத்தின் பொருட்டே நாம் இருக்கோங்கிறத அங்கே போய் அனுபவிக்கலாம். இந்த வாழ்க்கை அந்த அட்டாட்சர மந்திரத்தை நாம் நல்லா சொல்லிட்டு மற்றவாரையும் சொல்ல வச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை நல்லபடியாக போச்சுன்னாக்க ஆய என்கிற 4வது வேற்றுமைக்கு தகுந்த மாதிரி அந்த கைங்கரியம் அங்கு ஆய என்பதற்கு பொருள். அந்த கைங்கரியத்தை வல்விழா வடிவை செய்ய வேண்டும் நான் சொன்ன மாதிரி அந்த கைங்கரியத்தை பண்ணலாம்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். நாளைக்கு 5வது பாசுரத்தை ஆரம்பித்து தேகலீச ஸ்துதியை சொல்லி தேசிகன் எப்படி அந்த திருவிக்கிரமாவதாரத்தை அனுபவிக்கிறார், திருவிக்கிரமாவதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படிங்கிற பரிசுதியோடு நாளைக்கு சொல்வேன். சதமகமணி நீலாச்சாரு கல்காரகஸ்தாத் சனபரணவிதாங்கி சாஸ்திர வாத்சல்ய சிந்து அழகீலாவி சங்கிலா விட்டநாசா யசதுரோதா விதிதாத்மஜானா ஸ்ரீமதே வேதாந்தராமாதி மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः.